ஓகே. வெரி குட். பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். அவங்க பாருங்க அவங்களோட ரிசல்ட்ஸ் வந்து ரொம்ப எக்ஸலென்ட்டா எடுத்திருக்காங்க. நெறைய பேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இப்ப நீங்க இந்த புரோகிராம் பார்க்க வர எல்லாருமே, இன் ஃபியூச்சர்ல வந்து நீங்க வந்து எப்பவுமே ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்தோம் அப்டின்னா, ஏதாவது ஒண்ணு பண்ணோம் அப்டின்னா, ஃபர்ஸ்ட்டு ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். குறி இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம்னு சொல்லுவாங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணு வேணும் அப்டின்னா, நம்ம ப்ராப்பரா அத நம்ம கத்துக்கின்னு, ப்ராப்பரா நம்ம வீட்ல இருக்கிறவங்க, நம்மளோட ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் எல்லாருக்குமே நம்ம சொல்லிக் குடுத்தோம் அப்டின்னா, அது அவங்களுக்கும் பெனிஃபிட், நமக்கும் பெனிஃபிட். எப்பவுமே நீங்க இந்த புரோகிராம் ஃபாலோ பண்ண சொல்ல ரொம்ப கவனமா இருக்கிறது எதுல கவனமா இருக்குன்னா, உங்களுக்கு ஒரு கோச் குடுத்திருப்பாங்க. அந்த கோச் கிட்ட வந்து இந்த மாரி நீங்க பர்சனலா வொர்க் பண்ண சொல்ல, அவங்க எல்லாத்தையுமே ப்ரமோட் பண்ணுவாங்க. இதுல வந்து இது சிஸ்டம். இந்த சிஸ்டத்துல ஒருத்தங்க இப்ப நீங்க வந்திருக்கீங்க இல்லையா? இது நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணீங்க நெறைய பேர் உட்கார்ந்திருக்கீங்க. நீங்க ரொம்ப கவனமா என்னன்னா, இது ஒரு சிஸ்டம். நீங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கிறதுனால இத பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இந்த சிஸ்டம் இந்த மாரி கஸ்டமரா வந்தவங்கள இப்ப என்ன மாரி வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிருக்கு. 26 வருஷமா இந்த சிஸ்டம் ரன் ஆகும். அப்ப எக்காரணத்த கொண்டும் இந்த சிஸ்டத்துக்குள்ள நீங்க வரும்போது உங்க கோச் கிட்ட வந்து நீங்க கைட்னஸ் எடுத்துக்கணும். நீங்க நல்ல விஷயங்கள், குவாலிட்டியான விஷயங்கள் உங்களுக்கு வேணும் அப்டின்னா, உங்களுக்கு வந்து பேக் சப்போர்ட் வந்து இருக்கணும். 2வது உங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கிற வரைக்கும் ஒருத்தவங்களோட கைட்னஸ் வேணும். இப்ப இந்த பொருள் வந்து நீங்க சாப்பிட வந்திருக்கீங்க. இந்த ஷேக் எடுக்க வந்திருக்கீங்க. இந்த ஷேக் வந்து நல்லா இருக்குன்னு கன்டின்யூ பண்றீங்க. இன்னைக்கு நம்மளோட பீப்பிள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆன்லைன் சேல்ஸ்ல வந்து ரொம்ப கவனமா இருப்பாங்க. ஏன்னா இந்த புரோகிராம் நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க சொல்ல உங்களுக்கு ஒரே எக்ஸைட்மென்ட் ஆயிடும். அவங்க இப்ப ரூ. 3585 சொல்ல அதுக்கப்புறம் உங்களுக்கு வெயிட் லாஸ் புரோகிராம் சொல்ல உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, குவாலிட்டிக்கு வந்து எப்பவுமே நீங்க டைமும், மணியும் இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அப்பதான் குவாலிட்டியான விஷயம் நமக்கு கிடைக்கும். நீங்க அவசரப்பட்டு வந்து எதனா கின்லைன்ல போட்டீங்கன்னு வச்சுங்க, எதனா வாங்குறீங்கன்னு வச்சுங்க, என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ரோலக்ஸ் வாட்ச் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரூ. 5,00,000 இருந்து ரூ. 10,00,000 மினிமம் ரூ. 5,00,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். அட்லீஸ்ட் ரேடோ வாட்ச் மினிமம் ஒரு ரூ. 3,00,000 இருந்து ஸ்டார்ட் ஆகும். ஒருத்தர் வந்து ரூ. 2,500 கொடுக்குறேன்றார். அது ஒரிஜினலா? நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆன்லைன்ல வந்து நீங்க இந்த ப்ரோகிராம்லாம் இருக்கிறீங்க இல்லையா? இந்த ப்ரோகிராம் வாங்குறவங்க, அதுக்கப்புறம் இந்த கம்பெனி வந்து என்ன எல்லாருக்கும் அட்வைஸ் பண்றாங்கன்னா, நிறைய பேரு தெரியாம ஆன்லைன்ல வந்து இந்த ப்ரோகிராம பர்ச்சேஸ் பண்ணி, கோச் இல்லாம இந்த ப்ரோகிராம ஃபாலோ பண்ணி, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சத்து மாவு, அப்புறம் கோதுமை மாவு இது மாதிரி நிறைய வாங்கி நிறைய பிரச்சனை ஆகி கம்பெனி மேல கேஸ் எல்லாம் போட்டாங்க. அப்ப கம்பெனி உடனே என்ன பண்ணாங்கன்னா, எல்லாருக்குமே பதில் சொல்ல முடியாது இல்லையா? அப்ப கம்பெனி என்ன பண்றாங்க அப்படின்னா, உடனே ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணாங்க. டூன்ஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்ன பண்ணக்கூடாது, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நீங்க பாருங்க. ஏன்னா அந்த ப்ரோகிராம் நீங்க ஃபாலோ பண்ற நீங்க இன்னைக்கு கிரவுட் ரொம்ப அதிகமாகிறதுனால பீப்புளுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சீப்பான பீப்புளும் உள்ள வந்துருவாங்க. ஏன்னா சீப்பா கிடைச்சா நல்லா இருக்கும், டிஸ்கவுண்ட்ல கிடைச்சா நல்லா இருக்கும்னு. அப்போ வந்து குவாலிட்டியோட இம்பார்ட்டன்ட் என்னன்னு தெரியாது. கம்பெனி வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்கன்னு கொடுப்பா. Why Herbalife products are not sold in store. Why Herbalife products are not sold on other online portals. Why Herbalife products have to be taken through a coach. Let us know the reason from the founder himself. See, this is why I took the diet and did not put it on television. So many people ask me, why don't you have this in stores? Why don't you have this on TV? Why we don't have it in stores is very simple. Go down and buy something in the store, okay? And remember something, most people on weight loss programs get off because people are picking on them or they've lost weight before and they're constantly losing their confidence, okay? Or maybe they're just going along for the week and things are starting to happen, but on Sunday night they got to go to a big thing with their family and they eat a bunch of cheesecake and stuff and they feel like they failed so they quit, okay? And so why we don't sell it in stores? Because when you buy something at the store, does the store owner call you back up and say, how are you doing? You're going to make it? Go, 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 go? No, that's not going to happen from the store. And it's not going to happen from the TV set. That's why we don't do it this way. You guys are the customers' cheering squad that keeps them on track until they get enough confidence that they make enough progress, that they believe in themselves, so that they finally start doing it for themselves and taking it every day. Because in the beginning, maybe they may be just using it for you, okay? And you keep pushing them. But once they get enough confidence that they're losing weight, they finally start saying, I really got a handle on myself. I'm going to take this stuff until I lose all my weight. And then they keep taking it and they lose all their weight. நீங்க ரொம்ப கவனமா இருக்கு. இந்த ஃபவுண்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர் அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து ஆன்லைன்லயோ, டிவிலயோ இல்ல வந்து ஷாப்லயோ எங்கேயா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ஃபாலோ அப் குடுக்க மாட்டாங்க. இந்த ஃபுட்டுக்கு வந்து ஃபாலோ அப் இல்லன்னா ரிசல்ட்ஸ் கிடைக்காது. இதுக்கு ரிசல்ட்ஸ் வேணுன்றதுக்காக நீங்க வந்து ஃபாலோ அப் எடுத்துக்கணுன்றதுனால தான் உங்களுக்கு ஒரு கோச், ஒரு பிளேஸ் குடுத்துருக்கிறோம். நீங்க அங்க போய் தான் நீங்க வாங்கணும், எடுக்கணும். மீறி நீங்க ஏதாவது வாங்கி எடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த கம்பெனி பொறுப்பல்லன்னு சொல்லிட்டு ஃப்ளையர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்து பேப்பரு, தினத்தந்தி பேப்பர் எல்லா நியூஸ் பேப்பர்லயுமே இந்த ஃப்ளையர் வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. போடுப்பா.
இது எதுக்கு இந்த கம்பெனி ரிலீஸ் பண்றாங்கன்னா, சில பேருக்கு வந்து பீப்பிளோட வேல்யூ தெரியாது. காசோட வேல்யூ தெரியும். யார்கிட்ட வந்திருக்கிறோம், யார் சொல்றத கேட்கிறோம், அந்த வேல்யூ தெரியாது. இப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன். இது வந்து பார்த்தீங்கன்னா, Amazon, Flipkart இந்த மாரி இருக்கிற எல்லா .comலயுமே இந்த ஃபுட் இருக்கும். இந்த ஃபுட்ட தெரியாம நீங்க வாங்கிட்டீங்க அப்படின்னா, இது கம்பெனி பொறுப்பல்ல. அதனால உங்களுக்கு ஏதாவது நேர்ந்தா கம்பெனி பொறுப்பல்ல. அதே மாரி சில பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட்ட வாங்கியிருப்பாங்க. சேல் பண்ண தெரியாது. அதாவது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அத எடுத்துருங்க. இந்த ஃபுட் வந்து நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். குண்டு பல்பு வெளிச்சத்துல இந்த ஃபுட் வைக்கக்கூடாது. கிச்சன்ல ஆ கேஸ் பக்கத்துல இந்த ஃபுட்ட வைக்கக்கூடாது. சூரிய ஒளி வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய படுற மாரி இந்த ஃபுட்ட வைக்கக்கூடாது. இந்த மாரி நெறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் இருக்கு. இந்த ஃபுட்ட நீங்க வந்து இப்ப வாங்குறீங்கல்ல, இந்த கோச் கிட்ட இருந்து வாங்குறீங்களா, அவங்க எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, ஸ்டோரேஜ் கரெக்ட்டா பண்ணி குடுப்பாங்க. ஏன்னா, ஸ்டோரேஜ் கரெக்ட்டா பண்ணாம இந்த ஃபுட்ட எடுத்தாங்கன்னா, அவங்களுக்கு வந்து லூஸ் மோஷன் கன்டினியூஸா வர்றது, அதுக்கப்புறம் ஹெட்டேக் வர்றது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி மயக்க நிலை எப்பவுமே இருக்குது. கை கால்லாம் அடிச்சு போட்டா மாரி இருக்குது. திடீர்னு சொல்லுவாங்க. எப்படி இது மாரி நடக்குதுன்னு சொல்லிட்டு கேட்க சொல்ல, அவங்க வந்து இங்க இல்லாம ஆன்லைன்லயே எங்க வீட்டுக்கிட்ட ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, 100% ஃப்ரீயா குடுத்தாரு, 200% ஃப்ரீயா குடுத்தாரு. அதனால நான் வாங்கிட்டேன் அப்டின்னுவாங்க. எதுக்குங்க வாங்குனீங்க? இல்ல குடுத்தாரு வாங்கிட்டேன். இப்ப நீங்க போய் ஹாஸ்பிட்டல்ல தான் போய் நீங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இங்க நாங்க எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்டின்னா, இங்க நீங்க என்ன சொல்றீங்க? நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்கலாம் கோயிலுக்கு போயிட்டு சாமி காமிச்சு சாமியெல்லாம் கும்பிட்டு வராங்க. என் ஹோட்டல்ல வந்து சாப்பிட வராங்க. நான் என்ன பண்றேன், அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு எதிர்த்த வீட்டு ஹோட்டலுக்கு போறேன். அங்க உட்கார்ந்து சாப்பிட வந்தவர் கேட்கிறாரு, "ஏங்க அங்க போறீங்கன்னா?" "நாங்க சாப்பிட்டு வந்துர்றேங்கன்னேன்." "ஏங்க காலைல இங்க சாப்பிடலையா?" "இல்ல, இல்ல நான் அங்க போய் சாப்பிட்டேன்." "அப்ப உங்க ஹோட்டல் என்ன கதை? உங்க ஹோட்டல் வந்து அவ்ளோ கேவலமா வச்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அந்த ஹோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா சரியில்லன்னு அர்த்தம். அதனால அடுத்த ஹோட்டலுக்கு போய் சாப்பிட போறீங்க. இங்க வந்து நீங்க ரொம்ப கவனமா இருங்க. இங்க வச்சிருக்கவங்க எல்லாருமே உங்களுக்கு வந்து என்ன நியூட்ரிஷன் கிளப்ல இருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த நியூட்ரிஷன் ஃபுட்ட சாப்பிட்டு ஐடியல் ஷேப், ஐடியல் வெயிட்க்கு வந்தது மட்டும் இல்லாம, இந்த நியூட்ரிஷன் ஃபுட்ட உங்களுக்கு எப்படி குடுக்கணும்ன்றதுக்காக இதுல வந்து 26 வருஷம் இருக்கிற எக்ஸ்பர்ட் வந்து ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கிறார். மிஸ்டர் ரவி சுந்தரம்ன்ற. கிட்டத்தட்ட ஒரு 20ல இருந்து 30 லட்சம் கோச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காரு. நெறைய பேரோட லைஃப சேஞ்ச் பண்ணியிருக்காரு. அவரு தான் இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரெய்னிங் குடுத்து பீப்பிளுக்கு வந்து ப்ளூ பிரிண்ட் ஃபார் செஷன், அதுக்கப்புறம் வெல்னஸ் செமினார், இப்ப வந்து அசோசியேட் அகாடமி நாளைக்கு நடக்க போகுது. இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங் வந்து கண்டென்ட் பண்றாரு. எதுக்காக கண்டென்ட் பண்றாருன்னா, பீப்பிள் எதுவும் தப்பான இடத்துக்கு போயிடக்கூடாது. தப்பான ஃபுட்ட சாப்பிடக்கூடாது. ஏன்னா இந்த ஃபுட்ட யார் சாப்பிட வராங்களோ, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்கவுண்ட், இந்த ஆன்லைன் தேவையில்லாததுல மாட்டிக்கூடாதுன்றதுனால, ஒரு 2 to 3 மந்த்துக்குள்ள இந்த ஃபுட்ட ஃப்ரீயா அவங்கள சாப்பிட வைக்கணும்னு சொல்லிட்டு, கோச்சஸா அவங்கள கிரியேட் பண்ணி, கோச்சஸா எப்படி அவங்கள ட்ரெயின் பண்ணி, அவங்கள எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, பெனிஃபிட் அடையணும்ன்றத வந்து பார்த்தீங்கன்னா சொல்லி தராரு. அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த ஃபுட் நீங்க சாப்பிட வர யாரா இருந்தாலும், உங்கள டெம்ப்ட் பண்றதுக்கு உங்கள சுத்தி ஆள் இருப்பாங்க. ஏன்னா, நீங்க இந்த கிளப்ல இருந்து இறங்கிட்டு, நீங்க சாப்பிட்டுட்டு வெளில போ சொல்லி உங்கள கேட்பாங்க. ஃபுட் சாப்பிடுறீங்களா? டிஸ்கவுண்ட்ல வேணுமா? அப்ப என்ன அர்த்தம் அப்டின்னா, அவங்க வந்து உங்கள அப்ரோச் பண்றதுக்கு தயாரா. நீங்க ஒரு கோச் எடுத்துக்கின்னு நீங்க ப்ராப்பரா எடுத்து ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா, எண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்துடலாம். மீறி நீங்க ஆசைப்பட்டு ஏதாவது வாங்கிட்டு, ஏதாவது ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணி யாருக்குமே சொல்லல அப்டின்னா, நல்லா கவனமா இருங்க. கேடு நினைப்பான் கெடுவான். நல்லது நினைப்பான் நல்லதே நடக்கும். நம்ம எப்பவுமே ஹானஸ்ட்டா, இன்டெகிரிட்டியோட, ஹியூமானிட்டியோட நம்ம இருந்தோம் அப்டின்னா, நமக்கு கீழ வரவங்களும் அதே மாரி பீப்பிள் தான் வருவாங்க. ஒரு ரைட் பீப்பிள் கிட்ட ரைட் பீப்பிள் வருவாங்க. அவங்க எண்ட் ரிசல்ட்ஸ் எடுக்கலாம். அவங்க எல்லாருக்குமே இங்க ஒரு கோச்சிங் சிஸ்டம் இருக்கு. காலைல எழுந்த உடனே உங்களுக்கு ஹாலா இருக்கு. எக்ஸாக்ட்டா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உடம்ப வார்ம் அப் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லி தருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து எஜுகேஷனல் சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் செஷன் நடக்குது. உங்களுக்கு தெரிஞ்ச ஃபிரெண்ட்ஸ், ரிலேட்டிவ் யார வேணாலும் அழைச்சுன்னு வந்து 2 நாள் ஃப்ரீ ஷேக் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப எஜுகேஷன் சிஸ்டம் வந்து நான் வரேன். இன்னும் எக்ஸ்பெர்ட் வெல்னஸ் கோச்சஸ்லாம் இருக்காங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எஜுகேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் குடுப்பாங்க. அதுக்கப்புறம் என்னோட கோச் ப்ளூ பிரிண்ட் ஃபார் செஷன் வச்சிருக்கிறாரு. அதுல வந்து எக்ஸாக்ட்டா ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் பீப்பிள் எப்படி அடையணும்ன்றத சொல்லி தருவாரு. அதுக்கப்புறம் வெல்னஸ் செமினார்னு ஒரு புரோகிராம் இருக்கு. இந்த ஃபுட்ட கம்ஃபர்டபுளா ரிமைனிங் லைஃப்ல ஃப்ரீயா சாப்பிடுறது எப்படின்றத வந்து சொல்லி தரதுக்கு ஒரு சிஸ்டம் வச்சிருக்காரு. இப்ப நாளைக்கு நடக்க போற அசோசியேட் அகாடமி ஒரு கஸ்டமர் வெல்னஸ் கோச் ஆகி அவங்க ஃபேமிலியோட ஃப்ரீயா எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரதுக்காக ஒரு பிக்கஸ்ட் செஷன் வந்து பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகுது. அந்த செஷன் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3000ல இருந்து 4000 பேர் அசம்பிள் ஆவாங்க. உங்கள மாதிரி கஸ்டமரா வந்தவங்க தான் இன்னைக்கு அது மாதிரி வராங்க. நீங்க யோசிச்சு பாருங்க, அது மாதிரி கஸ்டமரா வந்தவங்க சில பேர் டெம்ப்ட் ஆகி ஆன்லைன்லயோ இல்ல டிஸ்கவுண்ட்லயோ வாங்கினவங்கள நாங்க யாருமே எடுத்துக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா சரியில்லாத ஆள் தான். அவங்க சரி பண்ண முடியுமா அப்படின்னா 5ல் விளையாதது 50ல் விளையாது. அப்ப நீங்க நல்லா கவனமா இருங்க. உங்களுக்கு ஏதாவது தப்பு, உங்களை யாராவது டிஸ்ட்ராக்ஷன் பண்றாங்க, உங்களை யாராவது தொந்தரவு பண்றாங்கன்னா தயவு செஞ்சு உங்களை யாரு கோச் பண்றாங்களோ அவங்க கிட்ட. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, உங்களுக்கு கிடைச்ச நல்ல வாய்ப்ப, இது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வாய்ப்பா, செகண்ட் வாய்ப்பா, தேர்ட் வாய்ப்பான்னு தெரியல, மிஸ் பண்ணிடாதீங்க. கடவுள் வந்து எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு. தண்ணியில விழுந்துட்டோம் அப்படின்னா ஒரு தடவை மேல விடுவாரு, 2வது தடவை, 3வது தடவை, அதுக்கப்புறம் உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாரு. அதுக்கப்புறம் நீ வா, அங்க இருக்கிறதுக்கு லாய்க்கு இல்லை, நீ உள்ள வான்னு சொல்லிட்டு உள்ள எடுத்துன்னு போயிடுவார். அப்படின்னா ரொம்ப கவனமா இருக்குது. எதுல கவனமா இருக்கணும்னா, உங்களுக்கு ஒரு கோச் கொடுத்திருக்காங்க.
அந்த கோச் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பர்சனலைஸ் எடுத்துக்கின்னு எக்ஸலண்டான ரிசல்ட்ஸ் எடுக்கிறதுக்கு அவங்கள நீங்க நர்ச்சர் பண்ணணும். நான் இன்னும் ஃபேட் லாஸ் பண்ணணும், இன்னும் நான் வெயிட் லாஸ் பண்ணணும், இன்னும் வேகமா ரிசல்ட்ஸ் எடுக்கணும், நான் என்ன வந்து சப்ளிமெண்ட் எடுத்தா எனக்கு வேகமா ரிசல்ட்ஸ் கிடைக்கும், நான் எப்படி இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணும், நீங்க வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நீங்க ஒரு ஆள் என் ரிசல்ட்ஸ் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்க, உடம்பு தக்கையாயிடும், எனர்ஜி நிறைய இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியா ஃபீல் பண்ணலாம், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணலாம், எங்க போனாலும் எங்க வந்தாலும் உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போடலாம், பிடிச்ச ஃபுட்டை விரும்பி சாப்பிடலாம். இந்த பிபி, சுகர், தைராய்டு அது இதுன்னு தேவையில்லாத டைமையும் காசையும் வேஸ்ட் பண்ணாம நீங்க சம்பாதிக்கிறத நீங்களே சாப்பிட்டு எக்ஸசைஸ் ஓரியன்டட் லைஃப் ஸ்டைலுக்குள்ள நீங்க போகலாம். 20% எக்ஸசைஸ், 80% வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரிஷனும் உங்களோட ஈட்டிங் ஹேபிட்டையும் நீங்க கரெக்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா 100% உங்களோட ஆட்டிடியூடும் மைண்ட் செட்டப்பும் சொல்லி தரதை கேட்கறதுக்கு ரெடியா இருந்தா தான் அது பாசிபிலிட்டி இருக்கு. ஏன்னா சில பேர் நிமித்த முடியாது, இந்த நாய்வால நிமித்த முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல, சில பேர் நீங்க என்ன சொன்னீங்கன்னாலும் அவங்க என்ன பண்றதுதான் பண்ணுவாங்க. அவங்களை தயவு செஞ்சு வந்து பாத்தீங்கன்னா உள்ள கிளப்புக்குள்ள அலோ பண்ணாதீங்க, வெளில துரத்தி விட்டுருங்க. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, இது வந்து ஒரு 26 வருஷத்தோட சிஸ்டம். இங்க உள்ள வர்றவங்கள அழகா கஸ்டமரா இருந்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில ஹையர் லெவல் கோச் வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. அப்ப அந்த இடத்துக்கு அவங்க வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒபே தெரியணும், சொல்லி தரத கேட்கணும். ஏன்னா குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம் சொல்றோம் இல்லையா, இன்னைக்கு நீங்க ஒரு குரு கிட்ட கத்துக்கிறீங்கன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு குரு வருவா. நேற்று ஒருத்தங்கிட்ட டிஸ்கஸ் பண்ண சொல்ல ஒரு வார்த்தை வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க. அப்ப அவங்க கிட்ட இப்ப என் கூட இது இவ்வளவு நாள் எல்லாமே என் கூட பழகுனாங்க, என் கூட எல்லாமே கேட்டாங்க, திடீர்னு வந்து எனக்கு ஆப்போசிட்டா மாறிட்டாங்க அப்படின்னா நல்லா கவனமா கேளுங்க. நமக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப் பண்றாங்கன்னா அவங்க தான் நமக்கு குரு, கடவுள் வந்து நமக்கு கொடுத்திருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம அவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குதான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, குரு அமையறது கஷ்டம், குரு கிட்ட அமைஞ்சிருக்கிறது கஷ்டம். அதோட அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். என்ன ஒரு ஆடம்பரமான ஹெல்த் வெல்த் ஹாப்பினஸ் வாழ்ந்துருந்தாங்களோ அது அப்படியே கட் ஆகி உங்களுக்கு ஒன்றும் புரியுற மாதிரி சொல்ல நல்லா வாழ்ந்து கெட்டவங்கன்னு சொல்லுவாங்க. நல்லா வாழ்ந்து கெட்டவங்கன்னா என்ன தெரியுமா, எல்லாமே ஒரு ஆள் பண்ணியிருப்பாங்க, நல்லா சுகபோகமா வச்சிருப்பாங்க, ஏதோ ஒரு கிரிமினல் தனத்தை பண்ணிட்டு அங்க இருந்து துரத்தி விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் நார்மல் லைஃப்ல மேபி வந்து பாத்தீங்கன்னா ஆசிரமத்துல கூட போய் சேர்ந்துருப்போம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, நம்ம யாரு நம்ம வந்து பாத்தீங்கன்னா கைட் பண்றாங்களோ, உங்க அம்மா அப்பா இருக்கிறாங்கன்னா உங்க வீட்டுல உங்க அம்மா அப்பா குரு, அவங்களை நீங்க பத்திரமா பாத்துக்கின்னு அவங்களுக்கு தேவையானது நீங்க கரெக்டா சர்வீஸ் பண்ணீங்கன்னா, நீங்க பிள்ளையா இருந்து சர்வீஸ் பண்ணீங்களா, பொண்ணா இருந்து சர்வீஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பிறக்க போறது உங்களை வந்து பார்த்து, அவங்களுக்கு பிறக்க போறது அவங்கள பார்த்து. நீங்க வடிவேல் படத்துல வர மாதிரி காலையில வந்து பாத்தீங்கன்னா வந்து கல்பத்தை ஏத்திட்டு சாயந்தரம் வந்து பாத்தீங்கன்னா நீ என்ன பெத்த ஆத்தாலான்னு சொல்லிட்டு டமால் டிமின்னு அடிச்சு நான் சொல்லி அடிச்சு திட்டிக்கின்னு என் இடத்த எழுதி கொடு, என் வீடை பிரிச்சு கொடுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டீங்கன்னு வச்சுக்க, நல்லா தெரிஞ்சுங்க வல்லவனுக்கும் வல்லம் இருக்கா. அதோட நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. நம்ம யாரை வந்து பாத்தீங்கன்னா சில்லி நெஞ்சு நெசுக்கிறோமோ நம்மள நெசுக்கிறதுக்கு ஒருத்தம் வரும். அப்போ உங்க மனசு எப்படி இருக்கணும், உங்க இடம் உங்களுக்கு நீங்க எப்படி இருக்கணும்னா, நீங்க உங்க மைண்டே உங்களுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னா மகிழ்வித்து உங்களுக்கு சந்தோஷமா இருக்கிற விஷயத்த அடுத்தவங்களுக்கு ஷேர் பண்ணணும். இங்க நீங்க வந்திருக்கீங்க, உங்களோட எண்ட் ரிசல்ட்ஸை எடுத்து கொடுக்காம உங்களை உங்க கோச் விட மாட்டாங்க. அதுக்காக தான் இந்த செஷனே கண்டினியூ பண்றோம். வேகமா ஐடியல் ஷேப் ஐடியல் வெயிட்டுக்கு நீங்க வரணும். வந்து உங்களோட எண்ட் ரிசல்ட்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன மாதிரி ஒரு எதிர்காலம் இருக்குதுன்றத